உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். ஜனநாயகன் படத்திற்கு எதுக்கு சென்சார் கொடுக்க மறுக்கிறார்கள், எதுக்கு சென்சார் கொடுக்க தயங்குகிறார்கள்? கோர்ட் வரைக்கும் போயாச்சு. ரைட், ஓகே. ஏற்கனவே படம் பார்த்துட்டாங்க ஒரு வாரத்துக்கு முன்னே. பார்த்த பிறகு சில கட்டு சில மியூட் கொடுத்துட்டாங்க. ஓகேன்ட்டாங்க. அதுக்கு ஓகேன்னு பண்ணிட்டு மறுபடியும் காட்டினாங்க. யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு திரும்ப நீங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு போகணும் அப்படின்னு ரிவைசிங் கமிட்டிக்கு போகணும் அப்படின்னு படம் இன்னும் அந்த நேரத்தில் இன்னும் ஒரு 5 நாள் கூட இல்லைங்களே அப்படின்ற பொழுது ரிவைசிங் கமிட்டிக்கு போயிட்டு அங்கேருந்து வரத்துக்குள்ளே இதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குப்பா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு ப்ரொடக்ஷன் நிறுவனம் நேராக கோர்ட்டில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம், அவசர காலத்துக்காக இந்த வழக்கு எடுத்துங்க, அப்படி அந்த சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆகலைன்னா இந்த படத்துக்கு பெரிய பொருளாதார நஷ்டம் ஏற்படும். ஏன்னா அங்கங்கே பெரிய விலைக்கு விற்றாச்சு, ஓவர்சீஸ் பெரிய விலைக்கு விற்றாச்சு. அதை தவிர பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சேட்டலைட் எல்லாம் ஒரு பெரிய விலைக்கு விற்றாச்சு. அதை தவிர கடைசி படம் விஜயோட கடைசி படம் பெரும் ஆவலாக ஒரு பெரும் கூட்டம் காத்துக்கிட்டே இருக்காங்க. தியேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம், அவங்கள ஒரு கணிசமான விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா புக்கிங் எப்போங்க ஸ்டார்ட் ஆகும்? கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கர்நாடகாவில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஓவர்சீஸில் முடிஞ்சிருச்சு. அங்கே ஓவர்சீஸில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா நிறைய ஓவர்சீஸ்க்காக பயந்தது தான். எனக்கு தெரிஞ்சு ஓவர்சீஸில் கண்டென்ட் போயிடுச்சு அப்படின்றாங்க. இந்த படம் அங்கே ரிலீஸ் ஆகுன்றாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. அங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு அங்கே கேட்டபோது தான் சொன்னாங்க. நீங்கள் ஓவர்சீஸில் தேட்டரை வாடகைக்கு கொடுப்பாங்க. இங்கே மாதிரி இந்த இப்போ பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கீங்களா, 80-20, 75-25 அந்த மாதிரி இதெல்லாம் ஷேரிங்லாம் கிடையாது. வரீங்களா ஒரு தேட்டரை, இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் படத்தை ஓட்டுங்க. ஒரு ஷோவுக்கு உதாரணமாக ஒரு $2,500 கொடுங்க நீங்கள். இப்போ என்ன பஞ்சாயத்தாகும், அந்த நாளுக்கு படம் ரிலீஸ் ஆகலை, அந்த 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகலைன்னா ஒரு 5 ஷோ ஒரு 6 ஷோ அப்படின்னா ஒரு ஷோவுக்கு ஒரு $2,000-2,500 அப்படின்னா அதை எடுத்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் பாருங்க. நீங்கள் வர்றாங்களோ இல்லையோ அதெல்லாம் கிடையாது, வாடகை கட்டிடு. இது ரைட், ஓகே. இப்போ கூட இங்கே அந்த வாடகை முறை இருந்தது. இங்கே ரெண்ட் கட்டி ஓட்டுறதெல்லாம் இப்போ எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பெரிய சிக்கல் அதுதாங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா அங்கே எங்கள் 9ஆம் தேதி அப்படின்போது அவங்களுக்கு லீவு போட்டிருப்பாங்க, அந்த லீவு வாங்கிட்டு வந்துருப்பாங்க. அவங்களுக்கு அந்த வார விடுமுறையாக இருக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே இருக்கும். பெரிய ப்ராப்ளமும் இன்னும் கேட்டால் அவங்க வழக்கெல்லாம் போடலான்னு ஒரு சட்டம்லாம் இருக்குது. நீங்கள் டிக்கெட்டை இஷ்யூ பண்ணிவிட்டு காட்சியை நீங்கள் போடல, படத்தை திரையிடலைன்னா நீங்கள் சம்மந்தப்பட்டவர் மீது வழக்கு தொடரலாம் அப்படின்ற மாதிரி சட்டங்கள்லாம் வெளிநாடுகளில் இருக்குது. பெரிய பஞ்சாயத்து. அங்கே தான் நாங்கள் வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். சரி, என்னதாங்க இந்த படத்தில் பிரச்சனை என்னதான் அப்படின்னா, இன்றைக்கி 2:15 மணிக்கு இந்த வழக்கை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த வீடியோ பேசுகிறேன்ல, 2:15 மணிக்கு இந்த வழக்கை எடுத்துக்கிறோன்னு நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்துக்கிட்டு அதை கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஏன் நீங்கள் 9ஆம் தேதி தான் வரணுமா, 10ஆம் தேதி வரக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் நாளைக்கு இந்த வழக்கை 2:15 மணிக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அதுக்கும் சொல்லியிருக்காங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு சொல்கிற தகவல் என்னென்னா, இந்த படம் சம்பந்தமாக சில மத உணர்வுகளை காயப்படுத்துகிற மாதிரி மத உணர்வுகள் சம்பந்தமான சில காட்சிகள் இருப்பதாக புகார் வந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சென்சார் போர்டுக்கிட்டையும் ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்க. இப்போ நாளைக்கு அந்த வழக்கு எடுக்கிறாங்க. என்னப்பா இது விஜய் படம்னாலே பிரச்சனை மேலே பிரச்சனை, அதுவும் அரசியலுக்குள்ளே வந்துட்டாருன்னா அது பிரச்சனையாக மாறும் பொழுது. அதுதான் ஆடியோ லான்ச்சில் அவர் சொன்னார். கேவிஎம் ப்ரொடக்ஷன் ஒன்றும் சாதாரண ஒரு படம் நிறுவனம் கிடையாதுங்க. நீங்கள் எத்தனை பேர், நிறைய பேர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கர்நாடகாவில் ரொம்ப வலிமையான ஒரு தொழில் நிறுவனம் அவங்களுக்கு. ஏறக்குறைய கர்நாடகாவினுடைய கனிம வளங்கள் எல்லாம் அவங்க தான் கையாளுறாங்க. அதாவது அரசு அனுமதியோட எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவங்க தான் பார்த்துப்பாங்க. இந்த காசுலாம் அவங்களுக்கு ஜூஜிபி அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னங்கிட்ட அந்த ப்ரொடியூசர் இருக்கார் இல்லையா, கேவிஎன் ப்ரொடியூசரை, அவர் மலேசியாவுக்கு வாங்க சார் சும்மா உட்காந்துருங்கன்ற ரேஞ்சில் அவங்க கூட்டின்னு வந்திருக்காங்க. அவ்வளோ அளவுக்கு பயங்கர பிஸியான நாட்டில் ஏறக்குறைய அவங்களுடைய மொத்த டீ செலவே இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்லாம் இருக்குது. ஆனாலும் ஒரு நடிகர் அவர் அரசியல் களத்துக்குள்ளே வந்துட்டார், ஒரு பெரும் எழுச்சி உண்டாக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட பாருங்கள், பனையூரில் அவ்வளோ கட்சிக்காரங்க, அவ்வளோ கட்சி நிர்வாகிகள் மாற்று கட்சியிலேருந்து கொத்தா இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2026 விஜயுடன் யார் கூட்டணி வைக்க போகிறார்கள் அப்படின்னு தினமும் ஒரு பட்டிமன்றம், ஒரு கருத்தரங்கம், ஒரு பேச்சு மன்றம், இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு அரசியலில் ஒரு புயலை கிளப்பிட்டு இருக்காரு.
ஓகே. இதை தவிர கடைசி படம்னு ஒன்னே இந்த படத்துல என்னதான்பா இருக்குது அதை பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு பெரிய ஆவல். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னா, அப்பா இது பகவந்த் கேசரி, இது இந்த கேசரியை கிண்டுறதுக்காக இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க, இந்த கேசரிக்காக தான் நான் இவ்வளோ நாள் காத்திருந்தீங்க, அது மாதிரியான எதிர்மறை விமர்சனங்கள். முழுக்க முழுக்க பகவந்த் கேசரியா இருக்காதுங்க. நான் திரும்ப சொல்றது தான் வந்து நம்ம ட்ரெய்லரில் பார்த்தது கூட ஏமாத்து வேலையாக இருக்கலாம் வந்து. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பகவந்த் கேசரி தான் இந்த படம் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து கலர் ஜெராக்ஸ் எடுத்து இது அப்படியே ஓட்டியிருக்காங்கன்னு ஒன்று பாலையா நடிச்சார் இல்லைங்களா தெலுங்குல. அந்த படம் ஓடிடியில் போய் நம்ம ஆளுங்க தமிழ் ஆளுங்க போய் என்னதான் கதை அப்படின்னு அதை பார்க்க வச்சு ட்ரெண்டிங்கில் நம்பர் 1 வந்துச்சுங்க ஓடிடியில். அந்த அளவுக்கு அதாவது வந்து ஜனநாயகனை பின்தொற்று அந்த அளவுக்கு பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு. படம் 3 மணி நேரம் 5 நிமிடம், 2 நிமிஷம் கம்மி பண்ணியிருக்காங்க. 3 மணி நேரம் 3 நிமிஷம் அப்படின்னு. இந்த 3 மணி நேரம் தாங்கமான்ற ஒரு கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அதுக்கான கண்டென்ட்லாம் நாங்கள் கொடுத்துருக்குறோம். ரசிகர்கள் உட்காந்து பார்ப்பாங்க. அப்படி படம் விறுவிறுப்பாக இருக்கும். கடைசி 15 நிமிஷம் கண்ணீர் வர வச்சிடும் அப்படின்னு நான் சொல்ல எச் வினோத் சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் சரி, இந்த சென்சார் பிரச்சனை இருக்குது இல்லையா, இந்த சென்சார் பிரச்சனைக்கு எக்ஸ் வலைதளத்தில் தொடர்ச்சியாக வந்து விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் பதிவிடுறது என்னென்னா, எங்கள் பராசக்திக்கு ஒரு நியாயம், ஜனநாயகத்துக்கு ஒரு நியாயமா, பராசக்திக்கு ஒரு நீதி, இதுக்கு ஒரு நீதியா அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவை போட்டுக்கிட்டு இருக்காங்க வந்து. ஏன்னா பராசக்தி படத்துக்கும் யூஏ சர்டிஃபிகேட்டு 2 மணி நேரம் 35 நிமிடம் கொடுத்துட்டாங்க. 10ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ 10ஆம் தேதி தள்ளி வச்சா என்ன அப்படின்னு கோர்ட் ஒரு கேள்வி கேட்டவுடனே நிறைய தேட்டருக்காரங்க ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல். ஏன்னா அந்த 9ஆம் தேதி ஓப்பனிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு 10ஆம் தேதினா 2 படத்துக்குமான ஸ்க்ரீன்ஸ் அதில் ஒரு பெரிய பஞ்சாயத்து வருமே. ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஸ் அதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்காங்க இல்லைங்களா பராசக்திக்கு, சில மெயின் ஸ்க்ரீன்ஸ்லாம். இப்போ அதுக்கு மாற்றினா ஜனநாயகம் மாற்றினா அவங்க ஒத்துப்பாங்களா? இது எங்கேயா யாரையா பண்ணுறது? இப்போ இங்கே மாநில அரசு சம்மந்தப்பட்ட இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் சென்சார் போர்டு எங்கள் கண்ட்ரோல் இல்லை, கோர்ட்டுக்கு நீங்களாக தான் போனீங்க, மற்றபடி நாங்கள் இதில் எந்த இதுவும் கிடையாது, எந்த அரசியல் அழுத்தமும் கிடையாது. நீங்கள் பேனர் வச்சிங்க, கட் அவுட் வச்சிங்க, பாலாபிஷேகம் பண்ணிங்க, என்ன வேணாலும் பண்ணிங்க, பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி அவங்க. சரி, மத்திய அரசு இவங்க என்ன தான் அப்படி படத்தில் பண்ணி வச்சுருக்காங்க, மத்திய அரசு மேலே என்ன தான் கோபம்? ரொம்ப சமீப காலமாக பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அரசியல் எதிரி அப்படின்னு திமுகவை தானே அதிகம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. பாஜக எங்கேயோ தொடமாட்டேன்றாரு. ஏறக்குறை பாஜகவுடைய பி டீம் தானே சொல்லிட்டு இருக்காங்க. அமித்ஷா தானே இவங்களை வந்து இவரை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அமித்ஷாவுடைய கண்ட்ரோலில் தானே எல்லாரும் இயங்கிட்டு இருக்காங்கன்னும் போது பாஜகவுக்கு என்ன கோபம், மத்திய அரசுக்கு என்ன கோபம்? ஏன் இந்த படத்தை அவங்க வந்து அழுத்தணும்? இல்லை உண்மையிலே இந்த படத்தில் மத உணர்வை, மத ஒருமைப்பாட்டை தூண்டுகிற குலைக்கிற ஏதாவது காட்சிகள் இருக்கிறதா அப்படின்னா தெரியல. ஏன்னா புகார் வந்தது தான் சொல்கிறாங்க, சென்சார் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் மீறி மெர்சல்னு ஒரு படம் ஞாபகம் வந்ததுங்களா, இதே பஞ்சாயத்து தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மெர்சல் ரிலீஸ் ஆகுமா ஆவாதா? 18ஆம் தேதி இதில் 17ஆம் தேதி வரைக்கும் பஞ்சாயத்து, 14ஆம் தேதி நைட்டு வரைக்கும் பஞ்சாயத்துங்க. 17ஆம் தேதி தான் அதுக்கு வந்து சென்சாரே கொடுத்தாங்க. அவசரமாக அதை புக்கிங் ஓப்பன் பண்ணி பெரிய அளவில் வந்து புக்கிங் ஆகி அந்த படம் ஓடிச்சு, வந்து சக்க போடு போடுச்சு. அப்போது விஜய் ஒன்றிய அரசை, மத்திய அரசை, பாஜக அரசை கடுமையாக படத்தில் விமர்சித்தார் அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஜனநாயகனுக்கு அப்படிலாம் இல்லையே. ஜனநாயகம் தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே விஜய் வரதுனால என்ன இருக்குது? விஜய் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா முழுக்க திமுக எதிர்ப்பு அரசியல் தானே பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு அவங்களுக்கு என்ன கோபம் வருது? இங்கே மெர்சல் படத்தில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சம்மந்தமான ஒரு வசனம் வரும், அப்புறம் டிஜிட்டல் இந்தியா சம்மந்தமான ஒரு டைலாக், கடுமையான டைலாக் இருக்கும். அப்போ பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க கூட வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க. நடிகர்லாம் நீங்கள் வந்து ஒழுங்காக வரி கட்டுறீங்களா? நடிகர்லாம் நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு வந்து கரெக்டாக கணக்கு காமிக்கிறீங்களா? அதுக்கு தாங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் முதல்ல ஒயிட்டில் வாங்குங்க, அதுக்கப்புறம் வந்து சினிமாவில் வந்து வசனத்தை பேசுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பீச்லாம் பெரும் கொந்தளிப்பு உண்டாக்குச்சு. வந்து எல்லா நடிகரும் நீங்கள் அப்படி சொல்லிட முடியாது அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் இருந்தது. உண்மையிலே அந்த சமயத்தில் பாஜகவுக்கு ஒரு பெரிய கோபம் இருந்தது மெர்சல் சமயத்தில். அப்புறம் ஒரு வழியாக கடைசி நேரத்தில் விட்டாங்க. அது இப்போ ஜனநாயகனுக்கு அப்படி ஒரு பஞ்சாயத்தும் போது இதை சினிமாவை பாருங்கள், அரசியலாக பாருங்கள் அப்படின்போது தாவேக்காரர் வந்து குரல் எழுப்ப ஆரம்பிச்சு. குறிப்பாக செங்கோட்டையன் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது சொல்லியிருக்காரு, ஜனநாயகன் படத்திற்கு வேணும்னே சிக்கலை ஏற்படுத்துகிறாங்க, அந்த சிக்கலை ஏற்படுத்துவர்கள் யாருன்னு பத்திரிகையாளர் உங்களுக்கே தெரியும். அப்படி சிக்கலை நீங்கள் ஏற்படுத்த எங்கள் தலைவர் விஜய்க்கு அது ஃபேவராக மாறும் அப்படின்னு தான் மாற்று கருத்து கிடையாது. ஏன் நீங்கள் இந்த சிக்கலை ஏற்படுத்துறீங்கன்னா 2026 அவர் முதலமைச்சராக வரப்போகிறார், அந்த நாற்காலியில் உட்கார போகிறார். அதுக்கு தான் நீங்கள் காண்டா வரீங்க. எனக்கு எல்லாமே தெரியும்,
ஆனால் மறுபடியும் ஒரு படத்தை வச்சு ஒரு தலைவரை நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்க, ஒரு நடிகரை இப்படிலாம் நீங்கள் ட்ரிகர் பண்ணீங்கன்னா திரும்பவும் சொல்கிறோம், அது ஒரு எழுச்சியாக மாறும். அது வந்து அவருக்கு இன்னும் ஃபேவராக மாறும். தேவையில்லாமல் தொடாதீங்கன்னு நிர்மல்குமாரும் அதே தான் சொல்லியிருக்காரு. தாபிகாவை சேர்ந்த நிர்மல்குமார், ஏங்க வந்து இதை வந்து நீங்கள் ஏன் படத்தை படமாக பாருங்கள், இதை ஏங்க சீன்றீங்க நீங்கள் வந்து. அவருடைய கடைசி படம் ஓகே, 1000 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஹீரோ அதை விட்டுட்டு வராரு, ஒரு வருஷத்துக்கு விட்டுட்டு வராரு. வரவேற்கலன்னா கூட பரவாயில்ல, அவரை வரவேற்கிறதுக்கு அவ்வளோ கோடிக்கணக்கான பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் நீங்கள் காண்டாவறீங்க? விட்டுருங்க. இது ஏன் படத்தை வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க? இந்த படத்தை தயாரிப்பு நிறுவனத்துக்காக அவ்வளோ பெரிய பாதிப்பு. அதை நம்பி இருக்கிற தொழிலாளர்களுக்கு, அந்த படம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு, தேட்டருக்காரர்களுக்கு, விநியோகஸ்தர்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை தானங்க சாமி. ஏன் இது ஒரு பக்கம் போகும்போது தொடர்ச்சியாக சிவகார்த்திகேயனை எங்க அண்ணன் தம்பி பொங்கலுங்க இது. அவர் அண்ணன், நான் தம்பி. அவர் மலை, நான் மடு. அவர் இமயமலை, நான் பரங்கி மலை. இவ்வளோ சொல்லியும் இன்னும் வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த பராசக்தி ட்ரெய்லர் வந்து 24 மணி நேரத்தில் 30 மில்லியன் ஓடினது வந்து இது எங்கேருந்து நீங்கள் வந்து திருட்டுத்தனமாக ஓட வச்சிங்க? எங்கேருந்து நீங்கள் வந்து பணம் கொடுத்தீங்க? எங்கேருந்து வியூஸை ஏற்றுனீங்க? அது சரிட்டு. ஆனால் அதுக்கும் போட்டு சிவகார்த்திகேயனை போட்டு அடியன்னு இதை ஒரு விஷயம் நான் இதுவாக பேசலை. விஜய் வளர்த்து விட்ட சிவகார்த்திகேயன் அப்படின்னு. விஜயை வளர்த்தது வந்து எஸ் சந்திரசேகர். இது விஜய்க்கே தெரியும். இந்த வார்த்தை விஜய்க்கே பிடிக்காது வந்து. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஒரு துப்பாக்கி கொடுத்தாரு. சிவகார்த்திகேயன் உண்மையிலேயே ஒரு பெரிய மைலேஜ் ஆச்சு. அதே சமயம் விமர்சனம் ஆச்சு. ஏன்டா அந்த துப்பாக்கி வாங்கணும்னு ரேஞ்சில் அவர் இருந்திருப்பார். ஏன்னா விஜய் ரசிகர்கள் கொந்தளிப்பாயிட்டாங்க. ஐயோ துப்பாக்கி வாங்கினு நீ தளபதி அப்படின்னாங்க. ஆனால் துப்பாக்கி வாங்கினதுலேருந்து சிவகார்த்திகேயன் எந்த இடத்துலையும் தன்னை விஜய் தான் அடுத்த தளபதி என்று சொல்லவே இல்லை. அவருக்கு தெரியும் சொன்னால் என்ன ஆகும்னு. ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு நடிகர், அதை மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் விஜயை வளர்த்து விட்டேன்னு சொல்றதுக்கான காரணம் சொல்லும்போது, விஜய் அப்படி வந்து இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ பேருக்கு வந்து வளர்த்து விட்டுருக்காருங்க வந்து. அதுதான் உண்மை. அவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. எங்க சுக்கரன் ஒரு படம் எத்தனை பேருக்கு தெரியும்? அதில் வந்து அந்த படத்தை எஸ் சந்திரசேகர் தான் டைரக்ட் பண்ணார். அதில் நடித்தது யாருன்னா ரவிகிருஷ்ணா, ஏம் ரத்தனத்துடைய மகன் ரவிகிருஷ்ணா நடித்தப்போ அந்த படத்திற்கு ஒரு வியாபாரத்திற்கு ஒரு பெரிய துணையாக இருக்கும்ட்டு விஜய்கிட்ட எஸ்ஏசி ஒரு சாங் ஒன்று ஆடி கொடுக்க சொன்னார். அது அப்பாவாக இருந்தாலும் சரி, இது இல்லை வேணாம் இது பண்ணிட்டாங்க. இல்லைங்க நான் பண்ண முடியாதுன்னு. அப்புறம் ஏம் ரத்னம் ஃபோன் பண்ணியிருக்கு. ஏம் ரத்னத்து மேலே வந்து விஜய்க்கு ஒரு தனி ஒரு கவனம் உண்டு. அது காரணம் என்னன்னா, கில்லின்னு ஒரு படத்தை அவர் ரொம்ப விரும்பி கொடுத்த ஒரு விஷயம் வந்து, ஏம் ரத்னம் உண்மையிலே ரொம்ப தங்கமான ஒரு மனிதர். போட்டு அந்த ஒரு பாட்டு ஒன்று அடி தூள் கலப்பியிருக்கும் சுக்கரன் படத்தில். எந்த மாசிராவது பண்ணுவாங்களா வந்து அந்த ஒரு சாங்குக்கு அந்த படம் வந்து உண்மையிலே ஓடிச்சு. அதை தாண்டி வந்து ரவிகிருஷ்ணா இன்னைக்கு ஒரு பெரிய உயரத்துக்கு வந்திருக்கணும்ல. இப்போ உண்மையிலே வளர்த்து விட்டவர் வந்து விஜய் தான் ரவிகிருஷ்ணாவை. அப்படி பார்க்க போனா இங்கே நேரம் சரியாக இருக்கணும், எல்லாம் ஒர்க் அவுட் ஆகணும், அதிர்ஷ்டம் வரணும், அதை தாண்டி புத்திசாலித்தனம் இருக்கணும், அதுக்கு தாண்டி படங்கள் அமையணும். அமைஞ்சாதான் இது விஜய்க்கே தெரியும். வந்து விஜயே ராசி இல்லாத நடிகர் ஆரம்பத்தில் சொன்னவங்க தான். அதன் பிறகு சொன்னவங்க பூரா வந்து வாசலில் நின்றுட்டு கியூவில் நின்றுட்டு இருந்தாங்க. இது விஜய்க்கும் புரியும். ஏன்னா படத்தை படமாக பாருங்க. யாரும் வந்து சிவகார்த்திகேயன் மல்லு கட்டின்னு வந்து பராசக்தி விட்டாதான் ஆச்சா பாச்சா அப்படின்ட்டு வந்து கியூவில் ஒன்றும் நிற்கவே இல்லை. வந்து இது அப்பட்டமான ஒரு உண்மை என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அதே சமயம் பராசக்தி மேலேயே நமக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். வந்து இது தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து தமிழை வந்து நீங்கள் அழிக்காதீங்க, இந்தியை திணிக்காதீங்க அப்படின்னு தமிழ் உணர்வை இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் 60களில் எப்படி அவங்க வந்து ஒரு போராட்டமாக வெடித்த ஒரு சம்பவம். அதை நீங்கள் தெலுங்கில் பண்ணியிருக்கிறீங்க, டப்பிங் பண்ணியிருக்கீங்க. சுந்தர தெலுங்கு வாழ்க அப்படின்னு ஏன் போட்டிருக்கீங்க? ஆக்சுவலாக ஒரு நண்பர் கூட சுதா கொங்குரான்னு ஏன் சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொன்னார்? ஏங்க அதில் என்னங்க இருக்குன்னா, கொங்குரா அப்படின்ட்டு வந்து ஒரு ஜாதிய பெயர் வந்து. சுதான்னு சொல்லுங்களேன் அவங்கள, இயக்குனர் சுதான்னு சொல்லுங்கள் அப்படின்னு. நான் தான் இயக்குனர் சுதா அவர்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, அது வந்து ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தை அவங்க என்ன ரசிக்கவே மாட்டாங்க. தெலுங்குல என்ன மறுத்துருவாங்களான்னா, மகா நடி இங்கே வந்து மகா நடிகைன்னு வந்தது வந்து சாவித்திரியுடைய ஒரு வாழ்க்கை வரலாறு. அவங்க தெலுங்கு பெண் தான், தமிழ்லேயும் நடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த படத்தில் பாருங்கள், பெரும்பான்மையாக தெலுங்கு சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் அதில் இருக்கும். ஏன் அந்த படத்தை கொண்டாடலையா? வந்து அப்படி படமாக பாருங்கள். இதெல்லாம் மீறி எனக்கு தெரிஞ்ச ஜனநாயகனுக்கு ரொம்ப டிலேலாம் ஆகாதுங்க. வந்து நாளைக்கு கொடுத்துருவாங்க, சென்சார் கொடுத்துருவாங்க. அமோகமாக 9ஆம் தேதி ஜேன்னு கூட்டம் இருக்கும். புக்கிங் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. 8ஆம் தேதியெல்லாம் பறக்கும். இங்கே டிக்கெட் கிடைக்காதெல்லாம் வெளி மாநிலம் போகிறாங்களா, அடுத்த ஷோ பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல. இதை தாண்டி இந்த ஃபஸ்ட் ஷோ
எந்த மாதிரி படம் இருக்க போகிறது, இது பகவந்த் கேசரியா, அது இல்லையா, அது பாதி படமா, மீதி படம் என்ன சொல்ல போகிறது, உண்மையிலே அனல் தெரிக்கக்கூடிய வசனங்கள் இருக்கா, உண்மையிலேயே வந்து ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எதிராக இன்னொரு நிறைய வசனங்களை வந்து வினோத் சேர்த்திருக்காரா அப்படின்ட்டு அந்த படம் வரும்போது தான் தெரியும். இந்த படம் உண்மையிலே விஜய் அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு பெரும் உறுதுணையான படமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.